மத்திய அரசு அறிவித்துள்ள நெல் கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வியாழனன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 2016-17 ஆண்டிற்கு நெல்லிற்கான விலையை ஒரு குவிண்டாலுக்கு 60 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்க அறிவித்துள்ளது. இது மிகவும் குறைவானது என்று தெரிவித்துள்ள வாசன், இது விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வெளியிட்ட அறிக்கையில், அதிக செலவு செய்து உற்பத்தி செய்யப்படும் நெல், கரும்பு போன்ற பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காததால் உழவர்களின் தற்கொலை கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்கதையாகி வருகிறது என்று கூறியுள்ளார். வேளாண் விளைபொருளுக்கு அவற்றின் உற்பத்தி செலவுடன் 50% லாபம் சேர்த்து கொள்முதல் விலை நிர்ணயிக்க வேண்டும் என்ற எம்.எஸ். சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையை செயல்படுத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொள்முதல் விலையாக உற்பத்தி செலவு 1549 ரூபாயுடன் லாபம் 775 ரூபாய் சேர்த்து 2324 என்று நிர்ணயிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.